ஸோ முன்னாடி பார்த்து இமேஜோ டயக்னோஸ் ஆனால் அது எப்படி வருது, அது வந்து என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும், அது நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து ப்ரிவென்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று நான் போட்ட ரீலில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஒரு கண்டிஷன் டயக்னோஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பேர் தான் பெரி ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர். ஸோ அந்த பெரி ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றது இட்ஸ் கால் அவுட்டர் கவரிங், ஆர்த்ரைட்டிஸ்ன்றது இட்ஸ் கால் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக இந்த பர்டிகுலர் ஷோல்டர் ஜாயிண்ட்டில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் கேப்சூல் இன்ஃப்ளேம்ட் ஆகிறதுனால அந்த கண்டிஷன் பேர் தான் இட்ஸ் கால் பெரி ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர். பார்த்தீங்கன்னா விமன்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா அவங்க ஓவர்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து தலை சீவுறது, ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி அதிக அளவுக்கு பண்ணுறதுனால அவங்களுக்கு இது மெஜாரிட்டியாக வரும் when compared to the men. அது தவிர பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் பொறுத்த வரைக்கும் 45 to 60 ஏஜ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப அதிகமாக வரும். அண்ட் மெயின்லி சில பேர் வந்து ரீசெண்டாக அடிபட்டிருப்பாங்க, இல்லை பைக்லேருந்து கீழே வந்திருப்பாங்க, அந்த ட்ராமானால கூட வரதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஷோல்டர் பெயின் ரொம்ப அதிகமாக வரும். இது வந்து என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால இந்த ரெண்டு பர்டிகுலர் மூவ்மெண்ட் ரொம்ப பண்ண முடியாது. ஒரு மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், பின்னாடி கையை வந்து கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கையை அப்டெக்ஷன், சைட்வேஸாக தூக்கிட்டு போகிறதுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ரெண்டு தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயின் கண்டிப்பாக இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நைட் டைமில் பெயின் ரொம்ப அக்ரவேட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் இதோட மேஜர் சிம்டம். மெடிக்கலி பார்க்குறப்போ பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க, இல்லை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபிசியோதெரபி பார்க்குறப்போ ஃபிசியோதெரபி பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஜாயிண்ட் மொபிலைசேஷன் எக்ஸசைஸ் கொடுக்கறது மூலமாகவும், நார்மல் ஒரு லேடர் எக்ஸசைஸ் கொடுக்கறது, இல்லை பெண்டுலம் ஸ்ட்ரெச் கொடுக்கறது, இல்லை டவல் ஸ்ட்ரெச் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி வேரியஸ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்ஸ் கொடுக்கறது மூலமா நம்ம பெரி ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்ஸை ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ மெயின் டேக்அவே நம்ம எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இட்ஸ் கால் மூவ் ஏர்லி அண்ட் மூவ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் இது வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ஃபிசியோதெரபி அப்ரோச் பண்றோமோ ஈஸியாக நம்ம இதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். We come to the end of our episode. So stay tuned for the next weekend with that series and thank you so much.